வணக்கம், நான் உங்கள் மணியன் கோபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ONOS. அந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் என்னது, அது கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதனால் யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் 25, ஸோ 1 வீக் பேக் தான் வந்து கேபினெட் அப்ரூவ் பண்ணி இந்த விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க. எப்போலேருந்து இது வந்து அமலுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா 1 ஜனவரி 2025 வருது. ஸோ ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் என்னங்கிற பற்றி டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன நிலவரம் இருக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, அதை வந்து ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறத வந்து எப்படி மாற்ற போகுதுங்கிறத பற்றி சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு யாருக்கு உபயோகப்படக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டோம்னா அப்போ அதை பேசிக்காக நம்ம அதை மைண்டில் வச்சுக்கலாம். யாருக்கு உபயோகப்படக்கூடிய விஷயங்கள்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உபயோகப்படக்கூடிய விஷயம். ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜஸ்லேருந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் PhD லெவல் வரைக்கும், இன்ஃபேக்ட் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனாக எதோட சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டிங்கன்னா, ரிசர்ச் நாவல்ஸ், ரிசர்ச் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ரிசர்ச் ஜேர்னல்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா, அவங்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பப்ளிஷர் கிட்ட போயிட்டு பணத்தை கட்டி அவங்க ரிலீஸ் பண்ணுற பேப்பர்ஸை படிச்சுக்கலாம். இது ஒரு மாடல். இன்னொன்று, ஒரு பப்ளிக்காக அவங்க ரிலீஸ் பண்ணுற பேப்பரை மட்டும் கூட என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து அந்த பேப்பரை வாங்கி படிச்சுக்கலாம். என்ன பேப்பர்னா, நம்ம நியூஸ் பேப்பர் மாதிரி இல்லை, ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, PhD ரிசர்ச் ஸ்காலர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பேப்பர்ஸை வந்து படிக்கிறதுக்கு பேப்பர் தனியாகவும் காசு வாங்கிக்கலாம். அந்த பப்ளிஷர்கிட்டையும் நம்ம காசு கொடுத்து அவங்க விடுற எல்லா பேப்பர்ஸையும் நம்ம வந்து படித்து நம்ம நாலேஜ் வளர்த்துக்கலாம். இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனே அந்த பப்ளிஷரோட ஒரு டைப் பண்ணி அந்த பப்ளிஷருக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனே காசு கொடுத்து அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸு, இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற எல்லா PhD படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க வாங்கிக்கலாம். இப்படி நிறையா மாடல்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தானே பயன்படுத்த போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரொம்ப வேல்யூபிளான பேப்பர்ஸுக்கெலாம் வந்து அதிகபட்சமான பணம் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர், ஒரு ஹை வேல்யூவான ரிசர்ச் பேப்பரை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலான்னு கேட்டிங்கன்னா $6000 அவங்களால விற்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இது காஸ்ட்லியான அஃபேர். ஸோ ஒரு ஏழை மாணவன் ஒருக்கெலாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை போய் அவனாக வாலண்டியராக போயிட்டுலாம் எல்லா ரிசர்ச் பேப்பர்லாம் படிக்க முடியாது. அப்புறம் இது லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்கும். அவ்வளோ ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். மேஜர் பப்ளிஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் உலகத்தில் ஒரு 40லேருந்து 50 பப்ளிஷர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப மிக பிரபலமான பப்ளிஷர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து, ஹார்வர்ட்லேருந்து, இந்த மாதிரி அமெரிக்கா, லண்டன், எல்லா நாடுகளில் இருக்க, ஜப்பான், இந்த மாதிரி எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலரான பயங்கர ரிசர்ச் ஓரியன்டாக இன்ஸ்டிடியூஷன்ஸில் உள்ள பப்ளிஷர்ஸ் அவங்க ஏகப்பட்ட பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பேப்பர்ஸ் எதில் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜேர்னல்ஸில் போடுவாங்க. ஸோ அந்த ஜேர்னலில் ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜேர்னல்ஸ் எவ்வளோ ஜேர்னல்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1000 கணக்கில் இருக்குது. இப்போ நான் சொன்ன பப்ளிஷர்ஸ் 50 பேர். அது போக அவங்க ஒருத்தரும் இத்தனை ஜேர்னல்ஸ் போடுவாங்க. ஒரு டாப்பிக்கில் ஒரு சப்ஜெக்டில் வந்து ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜேர்னல்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு 15000 20000 ஜேர்னல்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து நாலேஜ் சோர்ஸ் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. இது நம்ம பேட்டன்ட் போகும்போதோ இதெல்லாம் பண்ணும்போது தான் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸ்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்களே ஒழிய காமன் மேனுக்கு வந்து இது எல்லா ரிசர்ச் பேப்பர், எல்லா பப்ளிஷர்ஸோட எல்லா ஜேர்னல்ஸ்லாம் ஆக்சஸே கிடையாது. ஆக்சஸ் இருந்தால் அவர் ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தோராயமாக கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ இதெல்லாம் என்ன பண்ணால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு லைப்ரரி இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அவங்களோட இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற மாணவர்களுக்காக இந்த மாதிரி ஒரு சில ஜேர்னலை வந்து வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஜேர்னலை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பப்ளிஷரை வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த பப்ளிஷர் ரிலீஸ் பண்ணுற எல்லா ஜேர்னலையுமே நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க இன்ஸ்டிடியூஷனுடைய பவர் பொறுத்து, இன்ஸ்டிடியூஷனோட காசை பொறுத்து முடிவு பண்ணுவாங்க. நம்ம லைப்ரரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு தோராயமாக எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்க நம்ம நாட்டில்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி செலவு பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பொட்டு கெதர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து, ரிசர்ச்லேருந்து, சயின்ஸ்லேருந்து, ஒரு இன்ஸ்டிடியூஷன் IITலேருந்து, IIMலேருந்து, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இப்படி எல்லாரும் அவங்க இந்த ஜேர்னல் வாங்குறது, இந்த ஜேர்னல் வாங்குறதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கோவிட் சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் யோசனை பண்ணுறாங்க. ரிசர்ச் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேச்சுரலாக என்ன ஒரு ஆர்வம் வரும், இல்லை தேவை வரும், இல்லை ரிசர்ச்சுக்கு என்ன ஆர்வம் வரும்னா நிறைய படிக்கணுன்றது ஒரு பேசிக்கான ஆர்வமாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கணும். இதெல்லாம் பணம் ஒரு விஷயம்ங்கிறதுனால எல்லாராலையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அப்போது இதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாவலான ஒரு ஐடியா கொண்டு வராங்க. என்ன ஐடியா கொண்டு வராங்கன்னு சொன்னால், ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் போய் ஏன் கேட்குறேன், அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கேட்காம நான் பேசாமல் என்ன பண்ணிடுறேன், நாட்டுக்குன்னே வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷனும் போயிட்டு அந்த பப்ளிஷர் கிட்ட போயிட்டு உங்களோட பப்ளிகேஷன் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க என்ன பைசான்னு கேட்குறத விட, நம்ம நாடே என்ன பண்ணிடுதுன்னு சொன்னால்
நான் எங்கள் நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்க போகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பைசா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் எதுக்கு பார்க்கணும்னா கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் பார்க்கும். ஸோ கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஜிசிலாம் சொல்கிறோம்ல, அதில் அஃபிலியேட் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மொத்தம் 63,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ 63,000 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த 63,000 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, வேர்ல்ட்ஸ் டாப் ஜேர்னல்ஸ், வேர்ல்ட்ஸ் டாப் பப்ளிஷர்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன் நாட்டில் இருக்க 63,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் மொத்தம் எவ்வளோ பேர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1,80,00,000 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பல்க் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் இதுலேயே மிகப்பெரிய பல்க் பர்ச்சேஸ். ஸோ இது உலகத்தை எங்கேயுமே நடக்கல. இப்போ எல்லா உலக நாடுகளும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க, என்னடா இது இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளே வந்து பேசுவோம், ஒரு கூட்டு குடும்பத்தோடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சமையலுக்கு பதிலாக 1 சமையல் பண்ணலாம், 3 குடும்பம் சேரும்போது 3 சமையலுக்கு பதிலாக 1 சமையல் பண்ணலாம், கரண்ட்டு இது எல்லாமே கம்மியாகிடும்ல. ஸோ கூட்டு குடும்பத்தோட ஒன் ஆஃப் தி எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து பண செலவு பயங்கரமாக கம்மியாகும். அப்போ நம்ம நாடையே ஒரு குடும்பமாக பார்த்து கவர்மெண்ட் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு பயங்கர விஷனரி தாட்டோட போய் ஒரு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 63,000 இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு 1,80,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு உன்னோட பப்ளிகேஷன் இருக்க எல்லாத்தையும் படிக்க கொடுக்கணும், உனக்கு எவ்வளோ ரூபா வேணும் அப்படி கேட்குறாங்க. இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் போய் கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இவ்வளோ வாங்குறேன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இவ்வளோ வாங்குறேன், நீங்கள் இவ்வளோ பேர் கேட்குறீங்க, 63 கேட்குறீங்க, அப்போ நான் இவ்வளோ கேட்குறேன், அந்த மாதிரிலாம் யோசிக்க போயிடுவான். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலன்னா, இப்படி ஒருத்தட்டவே பேசல, 41 பப்ளிஷர், உலகத்தில் இருக்க எல்லா பப்ளிஷர்கிட்டையும் அட் அ டைம் பேசுகிறாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு நான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன், நான் வந்து பைசா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க போகிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிக்க போகிறாங்க, நீங்கள் வந்தால் நல்லது. ஏன்னா இப்போ வந்து நான் ஒரே ஒரு பப்ளிகேஷன் மட்டும் படிச்சுட்டு ஒரு ஜேர்னல் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 10 ஜேர்னலு 10 பப்ளிகேஷன் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இதை தாண்டி போய் இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு காசு கொடுத்து வாங்க மாட்டேன். அப்போது அவங்க வந்து இதுக்குள்ளே வரலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 41 பப்ளிகேஷன் சொல்கிறேன், அவங்க உள்ளே வரலைன்னா அவங்களுக்கு தான் லாஸ் ஆகிடும். ஏன்னா ஃப்ரீயை விட்டுட்டு நான் அதையும் தாண்டி வந்து நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். அப்போ அவங்க எக்ஸிஸ்டிங் வருமானமே கம்மியாயிடும். அதனால் கிட்டத்தட்ட 41 பேரில் 30 பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 30 வேர்ல்ட்ஸ் லீடிங் பப்ளிகேஷன்ஸ் அவங்களோட எல்லா ஜேர்னல்ஸ் எல்லா பேப்பர்ஸையுமே நம்ம அரசாங்கத்துக்கு வந்து விற்கிறாங்க, ரைட் டு யூஸ் படிக்கிறதுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ மொத்தமாக கவர்மெண்ட் வந்து ஒரு 40 பப்ளிகேஷனை எல்லா ஜேர்னல்ஸு எல்லாத்தையுமே எடுத்து கிட்டத்தட்ட 18,000 ஜேர்னல்ஸ் கிட்ட அவங்க வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்கி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீ, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எல்லாத்துக்கும் 1,80,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு உலகத்தில் இருக்க டாப் ஜேர்னல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் கிடைக்க போகுது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்கல்ல, இந்த கிடைச்சது இதுக்கு முன்னாடி கிடைக்கல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு 10 ஜேர்னல் வாங்கிட்டு இருக்கோம், ஒரு 2 பப்ளிகேஷன் இப்படி தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே கிடைக்குது. அப்போ ஆப்வியஸாக பார்த்தா ரேட்டு கூடணும். நான் முன்னாடி கிடைச்சதோட இப்போ 10 மடங்கு அதிகமாக வந்து என்ன கிடைக்க போகுதுன்னா ஆக்சஸ் கிடைக்க போகுது. ஆனால் ரேட் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அரசாங்கம் பேசியிருக்க ரேட்டு வந்து 2,000 கோடி ரூபா பெர் இயர் இப்படி பேசியிருக்காங்க ஃபார் 3 வருஷத்துக்கு. ஸோ 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அந்த 6,000 கோடி ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு 30 பப்ளிகேஷன்ஸோட கிட்டத்தட்ட 18,000 ஜேர்னல்ஸ் 1,80,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீம், இது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த டீமில் இருக்க மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து தான் எல்லாத்தையும் பேரம் பேசி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு எல்லா கவர்மெண்ட்ஸையும் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து லைவ் ஆகிடுச்சு. இது வந்து கற்பனை கேட்டாத ஒரு சக்ஸஸ். ஒரு ஒரு நாலேஜை தேடுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது அல்வா மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, அல்வாலாம் சும்மா நான் வாய்க்கு வந்து சொல்கிறேன், கற்பனை கேட்டாத ஒரு ஆக்சஸ். அவன் ஒரு ₹1,00,000 கொடுத்தா கூட எல்லாத்தையும் படிக்க முடியாத ஒருத்தருக்கு வந்து இது கிடைக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இது மிகப்பெரிய வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது பண்ணாலுமே என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த 1,80,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த விஷயம் போய் சேராது. கவர்மெண்ட் ஃப்ரீயாக வச்சுருக்கு. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு இவங்க வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனாலுமே என்னென்னா மக்களுக்கே தெரியாமல் இருக்கும், அந்த விஷயமே போய் சேராமல் இருக்கும், ஸ்கீமே போய் சேராமல் இருக்கும். இன்றைக்கி இந்த வெள்ளம் வந்திருக்கு இல்லையா, நார்த் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வெள்ளம் வந்திருக்கு. அந்த வெள்ளத்தில் ஏகப்பட்டோட பயிர் வந்து லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு பிரதான் மந்திரி இன்சூரன்ஸை வந்து 20% ஆஃப் தி ஃபார்மர்ஸ் எடுக்கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் ரொம்ப பீனட்ஸாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அவங்க ஒரு ஏக்கருக்கு 14,000 ரூபாய் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்க போனால் உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது. அவங்களுக்கு இந்த விஷயம் சொன்னாலே அவங்க வந்து கண்ணை மூடிட்டு அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு 14,000 ஒரு ஏக்கர் கிடைக்குங்கிற விஷயம் போய் அந்த ஃபார்மர்கிட்ட சேரலை.
அப்போது எல்லாம் இருந்தால் கூட அது போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியாச்சு, இவ்வளோ செலவு, பெரிய செலவு கிடையாது, செலவு நம்ம கட் டவுன் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தது அரசாங்கமே இப்போ பொறுப்பெடுத்து அவங்களே செலவு பண்ணிட்டுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா செலவு கம்மி பண்ணியாச்சு, எல்லா ஆக்சஸ் கிடைச்சாச்சு. ஆனால் வந்து இது மக்கள் மத்தியில் போய் சேரணும், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் போய் சேரணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, பிரதான் மந்திரி ஸ்கீம், அவர் பேர் பெருசாகிடும், அவருக்கு பெருமை வந்துடும்லாம் நினைக்காம நீங்கள் உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் இதை சொல்லணும்னு நினச்சிருக்கோம். இதில் இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி பப்ளிஷர்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டாச்சு, 6000 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு எல்லா பப்ளிஷர்ஸ் கூட மொத்தமாக. அதில் இன்னொரு ஆடட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேப்பரை அந்த பப்ளிஷர் கிட்ட பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னால் காசு கெட்டி பப்ளிஷ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பெரிய ஆத்தர் இருக்காரு, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு புக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பெரிய ஆத்தர், இப்போ சேத்தன் பகத் மாதிரி இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு பெரிய ஆத்தர்னு சொன்னால், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுன்றனால சேத்தன் பகத் சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு பெரிய ஆத்தர்னு சொன்னால் பப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீயாகவே வந்து நான் வந்து உங்கள் புக்கை பப்ளிஷ் பண்ணுறேன், ஏன்னா விற்கும் உங்களுக்கு தெரியும். விற்கும்னு தெரியும் போது நான் உங்களுக்கு இவ்வளோ பைசா தரேன், இவ்வளோ பைசா தரேன்னு சண்டை போட்டு புக் வாங்கிக்குவாங்க. புதுசாக ஒருத்தர் புக் எழுதுறாருன்னு சொன்னால் அவர் தான் காசு கொடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கணும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லையுமே. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னால், அது ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சாலோ, அந்த மாதிரி ஒரு பெரிய ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சாலோ, அவங்களுக்கு தான் அது செலவுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் காசு கொடுங்க நான் பப்ளிஷ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குமே வந்து இந்த கான்ட்ராக்டில் அவர் வந்து பயங்கரமான ஒரு கன்செஷன் வாங்கி கொடுத்துருக்கா அப்படி. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிமேல் ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்கும் போது என்ன கிடைக்க போகுதுன்னா, அந்த கன்செஷன் கிடைக்க போகுது. இதெல்லாம் கூட இன்னொரு முக்கியமான இதில் ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பெனிஃபிட் இந்தியன் கவர்மெண்ட் கிடைக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் கம்மியாகுது, எல்லாத்துக்கும் வந்து ஆக்சஸ் போய் சேருது. பப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு கெட்டுற காசை வந்து கம்மி காசில் கன்செஷனில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் பெனிஃபிட். இன்னொன்று வந்து இதெல்லாம் சென்ட்ரல் டேட்டா பேஸில் கிடைக்க போகுது. ஸோ இப்போ இந்தியாவில் கவர்மெண்ட்டுக்கு வந்து 1,80,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஜேர்னலை படிக்கிறாங்க, எந்த ஜேர்னல் அதிகமாக வந்து பார்க்குறாங்க, எந்த ஏரியாவில் நம்ம மக்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, இது ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரே இடத்துல தெரியும். இல்லாட்டி நீங்கள் வந்து 63 இன்ஸ்டிடியூஷன்ஸு அதெல்லாம் எடுத்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எங்கே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், எங்கே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறோம், இது எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும். டேட்டா தான் இப்போதைக்கு வந்து டைம் இஸ் மணின்னு சொல்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து டேட்டா இஸ் கோல்டு. விஷயம் என்ன டேட்டா இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம எங்கே போகிறோன்னே முடியாதுங்கிறதுனால இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்க ஸ்டெப்னால மொத்த இந்தியன் அகாடமிஷியா எங்கே ரிசர்ச் பண்ணுது, எங்கே ஜாஸ்தி பண்ணுதுங்கிறது ஃபுல்லாக கை நுனியில் இருக்கும். அப்போ நம்மளோட ரிசர்ச் அவுட்புட், நம்ம நாளைக்கு கண்டுபிடிக்க போகிற இன்னோவேஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம எதில் கவனம் செலுத்தணும், எதில் பணம் போடணுங்கிற விஷயம்லாம் பயங்கரமாக தெரியும். அதனால் இதோடைய பலன் வந்து இப்போ உடனே புரியாது. இதுக்கப்புறம் வரப்போகிற பலன்கள் வந்து கற்பனை கேட்டாத ஒரு பெனிஃபிட் நம்ம நாடா ஆஸ் அ ஹோல், ஆஸ் அ கண்ட்ரி நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து வெளிநாடுகள் எல்லாருமே இந்த மூக்கு மேலே விரல் வச்சுருக்காங்க சொல்லலாம், அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதே நம்ம யோசிக்கல, இதே நம்ம பண்ணல அப்படின்னு பயங்கர யோசனையில் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே நைஜீரியா விஷயத்தில் சொன்ன மாதிரி, கென்யா விஷயத்தில் சொன்ன மாதிரி, நம்ம வந்து ஒரு விஸ்வ குருன்னு சொல்கிறோம் இல்லையா? விஸ்வ குருன்னா உடனே வந்து அவன் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறான், நீ 10,000 தான் சம்பாதிக்கிற, நீ வந்து குருவா? அங்கே வந்து பிச்சைக்காரனே இல்லை, நீங்கள் எவ்வளோ பேர் பிச்சைக்காரனாக இருக்கீங்க, நீங்களாம் நம்ம நாட்டில் வந்து பெரிய ஆளா? இப்படின்ற கேள்வி இல்லாமல் இதுதான் வந்து விஸ்வகுருங்கிறது. அதாவது முன்னெடுப்பு எடுக்கிறது. அவ்வளோ பணக்காரனா சொல்கிறேன் இல்லை, அவ்வளோ லட்ச ரூபாய் காசு வச்சிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை, எல்லாத்தையும் முன்னேற்க, நீ ஏன் இதை பற்றி யோசிக்கல, நான் யோசிச்சிருக்கேன் இல்லை. அப்போ இதுதான் வந்து என்னென்னா விஸ்வகுரு நம்ம சொல்கிற கான்செப்ட். அதனால இது வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வரட்டும். இது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் பாசிட்டிவ் பாலிசி இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோ சந்திக்கிறேன்.